அர்ச்சனா யோசிக்கிறேன்? நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னக்கா? இந்த வீடு வேண்டாங்கற. ஏன்? என்னால இங்க இருக்க முடியாது திலீப். இங்க வந்ததுனால தானே இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதனால வேற வீடு பாருங்க, நம்ம அங்க போயிடலாம். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஒருவேளை அண்ணன் இருந்த அதிர்ச்சியில இன்னும் இருக்காங்களா? இல்ல அந்த தமைந்தி ஏதாவது மெஸ்மரிசம் பண்ணிருக்காளான்னு தெரியலையே. எந்த ஒரு பிரச்சனையானாலும் அவங்க தானே முன்னாடி வந்து நிப்பாங்க. இப்ப மட்டும் ஏன் ஆர்வமே இல்லாம இருக்காங்கன்னு தெரியல. அர்ச்சனாவுக்கு புத்தி சொல்றது, உங்களை ஆபீஸ்ல வேலைக்கு வைக்கிறது, இது எல்லாமே நல்ல விஷயம்தான். இதுல எல்லாம் மனசு வைக்கிறவங்க ஏன் அவர் விஷயத்துல மட்டும் தடுமாறுறாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ணி கிட்ட பேசுனீங்கல்ல, அவங்க என்ன சொன்னாங்க? இதுவரை என்ன சொன்னாங்களோ அவங்க அதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க தமைந்தி விட்டுட்டு வர தயாரா இல்ல. அண்ணி, நான் வேணா போய் பேசி பார்க்கட்டுமா? நான் கேட்டே இப்படி சொல்றாங்கன்னா நீ கேட்டா மட்டும் மாத்தியா சொல்ல போறாங்க? அவங்க எல்லாம் கூப்பிட்டதுனால தானே நான் பக்கத்துல வந்தேன். அப்ப கூட நான் அவர்கிட்ட வேண்டான்னு தான் சொன்னேன். அவர் தான் என் பேச்ச கேட்கவே இல்ல. எல்லாருமே ஒன்னா இருக்கணும்னு நினைச்சாரு. அவர் நினைச்சது தப்பு இல்லையே. தமயந்தி அந்த வீட்ல இருக்கான்னு தெரிஞ்சிருந்து வந்தது தப்பு தானுங்க. வீட்ல எவ்வளவு பெரிய சோகம் நடந்திருக்கு. அந்த வேதனை அவளுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. அப்ப எப்படி இருந்தாலோ இப்பவும் அதே மாதிரி தானே சாதாரணமா இருந்துட்டு இருக்கா. அவளுக்காக இவ்வளவு பேசுறாங்களே தவிர அவகிட்ட ஏதாவது கேக்குறாங்களானே தெரியலையே. இல்ல அர்ச்சனா, நம்மளுக்கு தான் பதில் சொல்றாங்களே தவிர அவகிட்ட அவங்க எதுவுமே கேக்குறதே இல்லையே. இப்ப அவரை கோர்ட்டுக்கு வர கூட்டிட்டு போறதா கேள்விப்பட்டேன். இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாதவங்களா இருந்தா சொல்லலாம். ஏற்கனவே பொய்யான ஒரு கேஸ்னால அவங்களும் தானே கோர்ட்டு ஜெயிலுன்னு போயிட்டு வந்தாங்க. அதுக்கு அந்த தமைந்து தானே காரணமே. தாமோதரனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள உள்ள வச்சதே அவதானே. இப்ப மட்டும் எப்படி நமக்கு சப்போர்ட் பண்ணுவா? சொன்ன எல்லாரும் கோவப்படுறாங்களே தவிர நம்ம சொல்ற நியாயத்தை புரிஞ்சுக்கிறதே இல்லையே. அவ எப்படிப்பட்டவன்னு தெரியறதுக்கு ஆபீஸ்ல நடந்த ஒரு உதாரணம் போதும். அன்னைக்கு நைட்டு நீங்க உடம்பு சரியில்லாம இருந்தீங்கல்ல, அடுத்த நாள் காலையில நான் சீக்கிரமாவே ஆபீஸ் போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தின நினைவு வந்தது. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்கறதுக்கு தான் அர்ச்சனா கால் பண்ணேன். அந்த சமயத்துல தான் தமயந்தி அங்க வந்தா. அவ நல்லவளா இருந்தா யாருக்கு உடம்பு சரியில்லை என்ன ஆச்சுன்னு கேட்டிருக்கணும்ல. அவ என்ன கேட்டா தெரியுமா? பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சறதுக்கு இது என்ன பெட்ரூமான்னு கேக்குறா. அது மட்டும் இல்லாம இந்த தமயந்திக்கு ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும்னு பேசுறா. அவ பேச்சு நடவடிக்கை எதுவுமே மாறலக்கா. அவ அப்படியே பழைய தமயந்தியா தான் இருக்கா. முதல் நாள் வேலைக்கு சேரும் போதே அவன் முகத்தை நான் பார்த்துட்டேன். அவளுக்கு நான் அங்க வர்றது இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. அவளுக்கும் என் மேல மட்டும் இல்லக்கா, நம்ம எல்லார் மேலயும் இருக்கு. அதனால அவ மௌலிக்காக ஏதோ நல்லது பண்றேங்கிற பேர்ல என்னமோ பண்ணிட்டு இருக்கா. அதே போல ஆபீஸ் பணத்துல 7 லட்சம் ரூபாய் எடுத்திருக்கா. அவளுக்கு கொடுத்த செக்ல அண்ணிதான் கையெழுத்து போட்டிருக்காங்க. அத பத்தி கேட்டதுக்கு சரியாவே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. எனக்கு என்னமோ அவ ஏதோ உள்நோக்கத்தோட தான் ஆபீஸ்ல இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நான் புதுசா போனதுனால அவளை பத்தி அதிகமா கண்டுபிடிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் அங்க இருந்தா அவளை பத்தி எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவளால நேரடியா எதுவும் பண்ண முடியலன்னா மறைமுகமா கண்டிப்பா ஏதாவது பண்ணுவா. என் வீட்டுக்காரர் ஒரு கம்பெனில வேலை பார்த்தாரு. அவர் வேலையில இருந்து நீக்க வச்சதே அவதான். அதுக்கப்புறமா அங்க இருந்த ஒரு முக்கியமான ஃபைல அவ கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு அதை ஏன் வீட்டுக்காரர் எடுத்துட்டு போயிட்டதா அந்த கம்பெனி முதலாளியை வச்சு மிரட்டுனா. கடைசியில அவ வீட்டுல இருந்த ஃபைல மாமா தான் தந்திரமா எடுத்துட்டு வந்து கொடுத்து அவரை காப்பாத்தினாரு. இல்லனா அது பெரிய அளவுல போலீஸ் கேஸா இருக்கும். அப்படிப்பட்டவ அண்ணனை வெளியில கொண்டு வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல அண்ணி. அதத்தான் நானும் சொல்லிட்டே இருக்கேன். இதுவரைக்கும் அன்னிக்கிட்ட அமைதியா தான் பேசிட்டு இருந்தேன். இப்பதான் அர்ச்சனா கோவப்பட்டிருக்கேன். பாக்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. அப்படி இல்லனா நானே போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல போய் உட்காந்துக்க போறேன். எனக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் அப்படிதான் போராடுவேன். நானும் வரேன் அண்ணி. நம்ம 2 பேரும் சேர்ந்தே போராடலாம். நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சே தீரும். அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல யாராவது தப்பு பண்ணாலும் கண்டிப்பா இதுக்கு சரியான பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னால மௌலியை எப்படியாவது போய் பாத்துறணும்க்கா. அதுக்கப்புறமா நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். தபா இதுல சைன் போடு. இந்த பேனா அப்படி சீக்கிரம் போடு. இதுல எதுக்கு நான் கையெழுத்து போடணும்? இதுல எழுதின மாதிரி நான் எதுவுமே பண்ணலையே. இதுல நான் சைன்லாம் பண்ண மாட்டேன் சார். தப்பு பண்ணாதவன் நான் எதுக்கு தப்பு பண்ண மாதிரி நான் கையெழுத்து போடணும்? தப்பு பண்ணலையா? அதான் அந்த அக்யூஸ்டே சொல்லிட்டானே. நீங்க அப்படி நம்புறீங்களா? இப்ப நான் உங்க மேல குற்றம் சொன்னா
உடனே அவங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா? அவனை தெரியாதுன்னு நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு வரேன். அதை எதையுமே கேட்காம நீங்க சொன்னதுலயே நிக்கிறீங்களே சார். நான் உங்களை தப்புலாம் சொல்லல. ஆனா என் மேல சந்தேகப்படுறதுனால உங்க நேரம் தான் வீணாகுது. என்ன அவனுக்கு தெரியும்னா, என்ன பத்தின விவரம் அவனுக்கு தெரியும்ல, அதையும் அவன்கிட்ட நீங்க விசாரிக்கல. செல்போன்ல ஒருத்தர் போட்டோ எடுக்கிறது பெரிய விஷயமே இல்ல. நீங்க அவனை சரியா விசாரிச்சிருந்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால என்னால கையெழுத்து போட முடியாது. ஏய், அப்போ உன்னால கையெழுத்து போட முடியாதா? நிச்சயமா போட முடியாது சார். ஆஹா, குடு. உங்ககிட்ட எப்படி கையெழுத்து வாங்கன்னு எனக்கு தெரியும், பாத்துக்கிறேன். என்னங்க? சௌந்தர்யா, வாங்க திலீப். ஆ, எப்படி இருக்க சௌந்தர்யா? ம், நீ பயப்படாத. என்னை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. திலீப், எப்படி இருக்கீங்க? அர்ச்சனா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. இப்போ நான் பிரேம் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். வெரி குட். கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்கி நல்ல டைப் தான் திலீப். உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணுவாரு. அவரு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனால் தமேந்தி கண்டிப்பா அவளால பிரச்சனை வந்தே தீரும். அதுக்காவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க வேலைக்கு போனப்போ கூட என்னென்னமோ சதியெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அக்கா சொன்னாங்க. அப்போ மட்டுமா? இப்போவும் தான். சௌந்தர்யா, என்னங்க? என்னை பார்க்க சரவணன் வந்திருந்தாரு. சரவணன் வந்தாராங்க? என்னங்க, அவர் தாங்க நான் பார்க்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அவர் எங்க இருக்காருன்னு அவர் அட்ரஸ் கொடுத்துட்டு போனாரா? இல்ல சௌந்தர்யா, ஷோ, மறுபடியும் வர்றதா சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் வந்தப்போ ஒரு விஷயம் சொன்னாரு. அவர் ஏற்கனவே என்னை பார்க்க இங்க வந்திருக்காராம். அப்ப நான் இங்க இல்ல. உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருந்தாங்க. என்னது? என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? பயப்படாத, அது சாதாரண ஃபுட் பாய்சன் தான். அவர் வரும்போது தமயந்தி சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருந்திருக்கா. பிரேம நான் தான் கொலை பண்ணதாகவும் என்னை வெளியவே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. பாத்தீங்களா திலீப், அவளை பத்தி நான் சந்தேகப்பட்டது சரியாயிடுச்சுல்ல? பழைய விஷயங்களை அவ மறக்கவே இல்லை. கல்கி அண்ணன அவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நானும் இவரும் சொல்லிட்டே இருந்தோம்ல, அத மனசுல வச்சுக்கிட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுல ரெண்டு விஷயம் யோசிக்கணும். ஒன்று நீங்க சொன்ன மாதிரி இருக்கலாம், இல்லை இன்னொன்று உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சு அவனை காப்பாத்துறதுக்காக அவ அப்படி பண்ணியிருக்கலாம். தமேந்தியை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி அண்ணிய பார்த்து சரவணன் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லணும். வேண்டாம் சௌந்தர்யா, சரவணன் முதல்ல சொன்னது சக்தி கிட்ட தான். ஆனாலும் சக்தி அவர் சொன்னதை நம்பல. அண்ணி ஏங்க இப்படி மாறி இருக்காங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. சௌந்தர்யா, நீ இப்ப சக்தி கிட்ட எதுவும் சொல்லிடாத. சரவணன் ஏதாவது பண்ணுவாரு. பயப்படாத சௌந்தர்யா, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரவணன் என்னை கண்டிப்பா வெளியே கொண்டு வந்துருவாரு. என்னங்க, நான் இன்னொரு முடிவும் பண்ணியிருக்கேங்க. என்ன? அந்த வீட்டை விட்டு வேற எங்கேயாவது வாடகைக்கு போலான்னு இருக்கேங்க. வேண்டாம் சௌந்தர்யா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னங்க? அப்படி போறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தமயந்தி பத்தி முதல்ல தெரியாம இருந்துச்சு, இப்ப தெரிஞ்சிருச்சு. அவ மேல சக்தி வச்சிருக்க நம்பிக்கையை உடைக்கணும். அவ பழைய தமயந்தி தான் சக்திக்கு உணர்த்தணும். அதுவும் இல்லாம கண்ணனை பார்க்காம உன்னாலும் இருக்க முடியாது, என்னாலும் இருக்க முடியாதுல்ல. அப்பெல்லாம் அவனை பார்க்க கூடாதுன்னு. அதனால என்னோட ஆசைகள்லாம் நான் கட்டுப்படுத்தி இருந்தேன். இப்போ நீயும் மாறிட்ட. அவனை நீயும் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்ட. என் கவலையும் தீர்ந்துருச்சு. இந்த போலீஸ் ஸ்டேஷன், ரிமாண்ட் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை.
நான் வெளியே வந்துடுவேன். அதுக்கப்புறம் நாம கண்ணனோட தான் இருக்க போறோம். அதனால வீட்டை மாத்திர யோசனை எல்லாம் விட்டுடு என்ன? சரி, நீ புறப்படு. ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாது. என்னங்க பார்த்து கூட்டிட்டு போ. சரி. உடம்ப பாத்துக்கோங்க. சரி, பாத்துக்கிறேன். டைமுக்கு சாப்பிடுங்க. நீ எதுவும் பயப்படாத, ஒன்றும் ஆகாது. சரிங்க, புறப்படுறீங்க. தைரியமா இரு. நீங்களும் தைரியமா இருங்க. பரத், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவ்வளோ லேட்டா வரீங்களா சரவணன்? கொஞ்சம் சீக்கிரமா வந்திருந்தீங்கன்னா ஏதாவது யோசிச்சிருக்கலாமே. நீங்க ஊர்ல இருந்து இன்னைக்கு தான் வரதா சொன்னாங்க. வந்த உடனே எதுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுமேன்னு தான் லேட்டா வந்தேன். ஓகே, சரி, வண்டியில இருங்க, பேசிக்கிட்டே போலாம். சரி சார். சொல்லுங்க சரவணன், அவர் எப்படி மாட்ட வச்சாங்க? பரத், அவரும் பிரேமும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம ஒருத்தரோட சிஸ்டரை இன்னொருத்தரும் மேரேஜ் பண்ணிருக்காங்க. ஓ, எல்லாருமே பக்கத்து பக்கத்து வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்காக கோயம்புத்தூர் போயிருக்காங்க. சரி. அங்கதான் பிரேம தாக்கியிருக்காங்க. ஓ, அப்போ மௌலி எங்க இருந்தாரு? அவரு எங்க இருந்தாருன்னு சரியா தெரியல. ஆனா அந்த ஸ்பாட்ல அவர் இல்ல. சரி, என்ன மோட்டிவ்ல மௌலி அரெஸ்ட் பண்ணாங்களா? பிரேம கொலை பண்ண கோஷ்டியில இருந்த ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்களாம். ஆஹா. அவனை கேட்கும்போது மௌலி தான் அந்த மாதிரி பண்ண சொன்னதா அவன் சொல்லியிருக்கான். ம். அந்த ரவுடியும் மௌலியும் சேர்ந்து எடுத்த போட்டோ ஒண்ணு அந்த ரவுடியோட செல்போன்ல இருக்கான். அதனால மௌலிக்கும் அவனுக்கும் பழக்கம் இருக்கிறதா போலீஸ் நினைச்சிருக்காங்க. போட்டோவை காட்டினா அரெஸ்ட் பண்ண முடியுமா? சந்தேகத்தின் பேர்ல தான் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அரெஸ்ட் பண்ணி 15 டேஸ் ஆகுது. சரி, இவ்வளவு நாள் ஆகியுமா சந்தேகம் தெரியல? நீங்க மௌலி போய் பாத்தீங்களா? பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பிரேம் இறந்தது அவரோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மௌலி மேல அந்த கொலைப்பழி விழுந்தது ரொம்ப அதிர்ச்சியாவே இருக்கு. அப்புறம் மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே அப்செட் ஆயிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது நல்லது பண்ணணும் பரத். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு மௌலி சார் தான் காரணம். நான் தான் உங்ககிட்ட போன்ல சொல்லியிருந்தேன்ல. நல்ல ஃபேமிலி பரத். அவங்க எல்லாருமே ஒருத்தங்க மேல ஒருத்தங்க பாசம் வச்சிருக்காங்க. அந்த ரவுடி சொல்றான், போலீஸ் சொல்றாங்க. ஆனா அந்த வீட்ல இருக்கிற யாருக்குமே அப்படி ஒரு எண்ணமே இல்ல. பிரேமோட மனைவி கூட எப்படியாவது மௌலி சாரை வெளியில கூட்டிட்டு வரணும் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவங்களால முடியல. யாராவது வக்கீல் கிட்ட பேசியிருக்காங்களா? அவங்களோட வீட்லயே ஒரு வக்கீல் இருக்காங்களே. யாரு? அது தமயந்தி. ஒரு விஷயம் அவங்கள என்னால யூகிக்கவே முடியல. ஏன்னா ஒரு நாள் நான் மௌலியை பார்க்க போயிருந்தேன். அப்போ அவங்க அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. மௌலி தான் அந்த கொலையை பண்ணிருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்படி? அவங்க காப்பாத்த போனாங்களா இல்ல தண்டனை வாங்கி தர போனாங்களா? அதுதான் எனக்கும் புரியல பரத். அது மட்டும் இல்லாம நான் அந்த வீட்டு மருமக, அதனால அவங்க சார்பா தான் பேசணும். அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கன்னாங்க. அவங்க இறந்து போன பிரேமோட தம்பி சம்சாரம். மௌலி தான் கொலை பண்ணியிருக்காருன்னு எந்த ஆதாரத்தை வச்சு சொன்னாங்க? அதுதான் எனக்கும் புரியல. சரவணன், பிரேம் கொலை செய்யப்பட்டிருக்காரு. சந்தேகத்தின் பேர்ல மௌலி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டை சேர்ந்த ஒருத்தரே அதை உறுதிப்படுத்துற மாதிரி சொல்றாங்கன்னா என்ன காரணம்? இன்னொரு விஷயம், அந்த தமயந்தி கூட அந்த வீட்ல தான் இருக்காங்க. அவங்க மேல பிரேமோட மனைவிக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. தமயந்தி பேசினதை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லும்போது கூட அவங்க நான் சொன்னதை நம்பல. சோ மௌலி பக்கம் எந்த சப்போர்ட்டும் இல்லைன்றதுனால தான் உங்ககிட்ட வந்தேன். நீங்க சொன்னதுல இருந்து ஒரு விஷயம் புரியுது. மௌலிக்கும் தமயந்திக்கும் தனிப்பட்ட முறையில ஏதாவது பகை இருக்கணும். இல்லைன்னா கொலை பண்ணவங்களை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை இந்த கொலைக்கு அவங்களும் உடந்தையா இருந்திருக்கலாம் இல்லையா? மௌலி வெளியில வர்றதுனால அவங்களுக்கு ஏதாவது இடைஞ்சல் இருக்கணும். அதனாலதான் அவங்களோடய இருந்துகிட்டு அவங்களுக்கு எதிராக நடந்துக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் காது வேற, கோர்ட் காது வேற. ஒருத்தர் குற்றவாளின்னு கோர்ட்டு தான் உறுதிப்படுத்தணும். போலீஸ் ஸ்டேஷன்ல கூட உண்மையை மறைச்சிடலாம், ஆனா கோர்ட்ல மறைக்க முடியாது. மௌலி மேல தப்பு இல்லைன்னா நிச்சயமா அவர் வெளியில கொண்டு வரலாம். நிச்சயமா அவர் மேல தப்பே இல்ல. சரி, முதல்ல நாம அவர் ஸ்டேஷன்ல போய் பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். சரியா? ஓகே. சௌந்தர்யா, இங்க வாடி. என்ன பாட்டி,
என்னடி இது புது பழக்கம்? எப்ப நீ கோயிலுக்கு போறதா இருந்தாலும் எங்களோட தானே வருவ. இப்ப என்ன தனியா போயிட்டு வர? எதுக்காக உங்களோட வரணும் அப்படின்னு என் பேச்ச நீங்க கேக்குறீங்களா என்ன? அண்ணி தான் எனக்கு ஆதரவு இல்லாம இருக்காங்கன்னு நினைச்சா நீங்களும் அப்படிதானே இருக்கீங்க. ஏண்டி நான் எப்படி அப்படி இருந்தேன்? நீ எங்களை விட்டு பிரியாம இருக்கணுங்கிறதுக்காக தானே உன்னை கூட்டிட்டு வந்து பக்கத்துல வச்சிருக்கேன். எப்ப பார்த்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த. இப்போ கண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அழறத நிறுத்தி இருக்க. யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சோகம் நடந்துருச்சு. அத நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கிற நேரத்துல நீ இப்படி எல்லாம் பேசினா எப்படி? அது விடுங்க பாட்டி. அண்ணி அண்ணனை போய் பாத்தீங்கல்ல, என்ன அண்ணி சொன்னாரு? எவ்வளவு நாளைக்கு அப்புறம் இப்பதான் நம்பிக்கையா பேசுறாரு அர்ச்சனா. அப்ப வெளியே அனுப்பிடுவாங்கல்ல? ம், ஆமா. ஆனா அதுல தமைந்தியோட தலையீடு இல்லாம இருக்கணும். அவ என்னடி பண்ணா? அவ தானே பாட்டி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. நம்ம கிட்டதான் அவ ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறாளே தவிர அவ எந்த நல்லதுமே பண்ணவே இல்லையே. அதுக்கு பதிலா எல்லாருக்கும் கெடுதல் தானே பண்ணிட்டு இருக்கா. சொன்னா உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும் பாட்டி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட கொலைய மௌலி தான் பண்ணிருக்காரு, அவரை வெளியே விடாதீங்கன்னு சொல்லியிருக்கா. ஐயோ, என்ன நீ சொல்றீங்க? உனக்கே இப்படின்னா அத கேட்டு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? சௌந்தர்யா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. தமயந்தி மேல இருக்கிற கோவத்துல சொல்றியா இல்ல இது நிஜமா? ஐயோ சத்தியமா பாட்டி, அவ பேசினத நேர்ல பார்த்த சாட்சியே இருக்கே. யாரு? சரவணன். யார் வீட்டுக்கு வந்தா அண்ணிய தப்பா பேசுவாங்கன்னு சொன்னீங்களோ அந்த சரவண அண்ணன் தான். ஆமா பாட்டி. அண்ணி இத உடனே அக்கா கிட்ட சொல்லணும். வேண்டாம் அர்ச்சனா, அவங்க நம்ப மாட்டாங்க. சரவண அண்ணனே வந்து சொல்ல சொன்னா? அவர் சொல்லிருக்காரு, ஆனா அவங்க தான் நம்பல. ஆரம்பத்துல இருந்தே அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கேனே தவிர அண்ணி ஏன் பாட்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நல்ல வேலை, இப்பவாவது அவளை பத்தி தெரிஞ்சுச்சே. இனிமேலாவது அண்ணன் விஷயத்துல தலையிடாம பாத்துக்கணும். அதெல்லாம் சரவணன் என்ன பாத்துப்பாரு. நான் போகும்போது என் கூட திலீப்பும் வந்திருந்தாரு. அவர்கிட்ட கேளு, அண்ணன் சொன்ன எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஏன் பாட்டி இப்படிப்பட்டவளைய மருமகளாக்கணும்னு அண்ணனும் அண்ணியும் நினைச்சாங்க? அவ வந்ததே நம்ம குடும்பத்தை அழிக்கதான். இத நீங்க புரிஞ்சுக்கோங்க பாட்டி. சரவணனை பத்தி அப்படி தப்பா பேசுனீங்களே பாட்டி, அவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு பாத்தீங்களா? என் வீட்டுக்காரரை காப்பாத்தணுங்கிற அக்கறை அவருக்கு எதுக்கு? ஒரு நன்றிக்காக தானே. நீங்க சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காம எப்படியாவது என் வீட்டுக்காரரை வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காருல்ல பாட்டி. இனிமேலாவது அவரை புரிஞ்சுக்கோங்க பாட்டி. இனிமே அண்ணன் வீட்டுக்கு வந்தா அப்படியெல்லாம் பேசாதீங்க பாட்டி. இல்லடி, பேசல. நீ அவரை பார்த்தா நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. வர வேண்டாம் பாட்டி. தமயந்தி பத்தி அவருக்கு தெரியுங்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாம். நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஏன் விஷயத்துல கூட திட்டம் போட்டவதா அவ. கடைசி வரைக்கும் அவ என்ன பண்ணான்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. அவ படிச்ச படிப்பை எல்லாம் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறவ அவ கிடையாது. தப்பான வழிக்குதான் அவ பயன்படுத்திட்டு வரா. அதான் சொன்னேன், நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவளுக்கு தெரிய வேண்டாம். அப்படி தெரிஞ்சா அதுக்கும் ஏதாவது கேம் விளையாடுவா அண்ணி. முதல்ல அவ பிடியில இருந்து அக்காவை விடுவிக்கணும். அவளை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்புறம் அவங்களே அவளை ஒரு வழி பண்ணிடுவாங்க. சரவணா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நாமளே போய் அவரை பார்க்கலாம் அண்ணி. அதுதான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனா அவர் அட்ரஸ் கொடுக்கலையா. அவர் மறுபடியும் கண்டிப்பா வரதா சொல்லிட்டு போயிருக்காரு. அண்ணா நிச்சயமா அங்க மறுபடியும் வருவாரு. சரவணன் மட்டும் வராம இருந்திருந்தா தமேந்திய பத்தின உண்மை தெரியாமலே இருந்திருக்கும் பாட்டி. என் வீட்டுக்காரர் செஞ்ச உதவிக்குதான் கடவுள் சரவணாவை உதவி பண்ண அனுப்பி இருக்காரு. மருத்துவ ரீதியா இல்லைனாலும் சரி, மனோ தத்துவ ரீதியா இல்லைனாலும் சரி, இல்ல நீங்க எல்லாரும் நான் நினைக்கிறேன் மூட நம்பிக்கைன்னு சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் என் அண்ணனோட இதயம் என்னையே நினைச்சிட்டு இருக்கு. அது கூட சரவணன் மூலமாதான். இனி இவரும் எனக்கு பிரேம் அண்ணன் மாதிரிதான்.
ஓகே நான் பாத்துக்கிறேன். வணக்கம் மேடம். வாங்க உட்காருங்க. ஏதாவது நியூஸா? ஆமா மேடம். மௌலி என்ன மேடம் கையெழுத்து போடவே மாட்டேங்கிறாரு. அவர் அப்படிதான் பண்ணுவாரு. அக்யூஸ்ட் கிட்ட எப்படி கையெழுத்து வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அதான் இன்ஸ்பெக்டர் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு இருந்தேன் மேடம். அப்படியா? அப்புறம் இன்னைக்கு மௌலியை பார்க்க அவரோட சம்சாரமும் திலீப்னு ஒருத்தரும் வந்திருந்தாங்க. திலீப்பா? ஆமா மேடம், அப்படிதான் மௌலி அவரை கூப்பிட்டாரு. அவரு கூட உங்க ஆபீஸ்ல தான் வேலை செய்யறாருமே. ஆமா சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கல்ல, ம் நீங்க வந்தப்ப கூட அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருந்தாங்கல்ல, ம் அப்ப அந்த சரவண அங்க வந்திருந்தாரு. நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் அவர் கேட்டுட்டு இருந்தாரு.